அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். காலை நேர பிரதான செய்திகளில் உங்களுடன் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 50,000 காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு தெரிவிப்பு. சந்தையில் விற்பனை செய்யப்படும் வாசனை திரவியங்களில் 30% பதிவு செய்யப்படவில்லை என தகவல். இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 7 பேர் பலி. விரிவான செய்தி. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 50,000 காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2008 ஆண்டு முதல் 2013 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் செனரத் வணிகதுங்க கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் சொந்த காணிகள் இல்லாதிருந்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த உறுதிப்பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதனைத் தவிர ராணுவ வீரர்களுக்கும் காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் செனரத் வணிகதுங்க தெரிவித்துள்ளார். மேல் மாகாண பாடசாலைகளுக்காக புதிதாக 307 பட்டதாரி ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். அண்மையில் நடைபெற்ற ஆசிரியர் பரீட்சையின் பெறுபவர்களுக்கு அமைய இவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக மேல் மாகாண பிரதம செயலாளர் ST கொடிகார தெரிவிக்கின்றார். இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு 1.5 மாத கால பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதம செயலாளர் கூறினார். பயிற்சிகளின் பின்னர் அவர்களுக்கு கலை, வர்த்தகம், விஞ்ஞானம் ஆகிய பாடங்களை கற்பிப்பதற்கான நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் காணப்படுகின்ற தளபாட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு மாகாண கல்வி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மாணவர்களுக்கான தளபாட வசதியை வழங்கும் வகையில் ஏற்கனவே பாடசாலைகளில் சேதமடைந்துள்ள தளபாடங்களை திருத்தி பயன்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தளபாடங்களை திருத்தும் பணிகளுக்காக சுமார் 11 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலைகளில் மாணவர்களினால் பயன்படுத்தப்படும் பெருமளவு தளபாடங்கள் சேதமடைந்து பாவனையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதால் வகுப்பறைகளில் தளபாட பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 29ஆம் நாள் பயணம் இன்று காலை தங்காலையிலிருந்து ஆரம்பமாக உள்ளது. MTV, MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. இம்மாதம் 2ஆம் தேதி பருத்தித்துறையில் ஆரம்பமான வாகன தொடரணிக்கு தொடர்ந்து மக்கள் அமோக ஆதரவளித்து வருகின்றனர். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டையொட்டி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த வாகன தொடரணி தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரோபன். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV, MBC ஊடக வலையமைப்பும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றமும் ஊடக அமைச்சும் இணைந்து முன்னெடுக்கின்ற வாகன தொடரணி பல பகுதிகளை கடந்து இன்றைய தினம் 29ஆம் நாள் பயணத்தை தங்காலை நகரிலிருந்து ஆரம்பிக்க உள்ளோம். இன்று காலை 9 மணிக்கு தங்காலை நகரில் நடைபெறவுள்ள நிகழ்வுகளின் பின்னர் நாம் இங்கிருந்து மாத்திரை நோக்கி நகர்ந்து செல்ல உள்ளோம். இன்றைய தினம் நம்மோடு இணைந்த மக்களான கௌரவத்தினையும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தங்காலை மற்றும் மாத்திரை வாழ் மக்களுக்கு கிட்ட உள்ளது. தொடர்ந்தும் வாகன தொடரணி தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் வழங்க உள்ளோம். நியூஸ் செய்திகளுக்காக ராசதுரை ஜெயரூபன், தங்காலை நகரிலிருந்து. சந்தையில் விற்பனை செய்யப்படும் வாசனை திரவியங்களில் 30% பதிவு செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. கொழும்பில் உள்ள வர்த்தக நிலையங்களை நேற்று சோதனையிட்ட வாசனை திரவியங்கள் மற்றும் ஔடதங்கள் அதிகார சபையின் அதிகாரிகள் இவ்வாறு பதிவு செய்யப்படாத ஒரு வாசனை திரவியங்களை கைப்பற்றியதாக அமைச்சு கூறுகின்றது. இந்த வர்த்தக நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கும் சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வாசனை திரவியங்களின் நிலைமையை சோதனையிட்டு அந்த அறிக்கை கிடைக்கும் வரை இந்த வாசனை திரவியங்களை சந்தையில் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முகத்தை வெண்மையாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் பொருட்களில் உலோகப் பொருட்கள் காணப்படுகின்றனவா என்பதை கண்டறிவதற்கான விசேட பரிசோதனை நடவடிக்கைகளும் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் புற்றுநோயை ஏற்படுத்தும் உலோகங்கள் காணப்படுவதாக கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது.
இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.